வந்து பல்கலைக்கழகத்துல வந்து தனது பட்டப்படிப்பை முடிச்சுட்டு, தன்னோட பட்டமளிப்பு விழாக்காக காத்திருக்கிறாரு. ஸோ நம்ம காலத்தை தாழ்த்தாமல் நேரடியா வந்து அவர்கிட்ட போயிரலாம். அரவிந்தன். ஆ. வணக்கம். கவிதை வந்து நான் ஷேர் பண்ணணும். ஆமாய்யா. ஓகே. அரவிந்தன் ஷேர் பண்ண முடியுமா? இல்ல முடியும். ஓகே. தெரியுதா? தெரியுதுயா. வணக்கம். வணக்கம். என் பேர் அரவிந்தன். இன்னைக்கு வந்து நான் நெருப்பாற்றினுள் உள்ளிட்ட கவிதை வந்து புத்தகத்தை பற்றி நான் கலந்து போகிறேன். ஸோ அது வந்து இந்த புத்தகம் நான் வந்து ஆன்லைன் நான் வந்து இணையத்தில் தான் தேடினேன். ஸோ தேடி அது வந்து ஒரு புது எழுத்தாளர் தேடுவோம். புது எழுத்தாளர் புத்தகத்தை வந்து நம்ம வாங்கி படிப்போம். ஸோ அதை பற்றி நம்ம கலந்து சொல்லிட்டு அதை பற்றி நான் தேடினேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து அமுதானமோட புத்தகம் கிடச்சி நான் எடுத்தேன். எனக்கு வந்து இந்த தலைப்பை ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கவிதையை நான் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி எடுத்தேன். அந்த கவிதை வந்து ஆக்சுவலி 34 கவிதை இருந்துச்சு. ஸோ நான் அதுலேருந்து ஒரு 5 கவிதை மட்டும் எடுத்தேன். ஸோ அந்த கவிதை வந்து அந்த 34 கவிதை வந்து ரொம்ப இந்த சாதி ஒடுக்கு பற்றி, ஸோ அதை பற்றி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் பற்றி கவிதை நிறையா இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஆசிரியர்கள் பற்றி எழுதும்போது தான் தெரியுது அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறார் அப்படின்னு நல்லா தெரிந்து கொண்டேன். ஓகே. முதல் கவிதைக்கு முதல் கவிதை வந்து இந்த புத்தகத்தோட ஸோ நெருப்பாத்தை நீட்டு கிளப்பும். இந்த கவிதை வந்து என்னன்னா இந்த கவிதை வந்து பொதுவாக நம்ம நீரோட்டமாக இந்த கவிதையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டம் நம்ம போராட்டமே வந்து நெருப்பு ஆற்றுல கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நீரோட்டமாக அந்த கவிதையை வந்து படித்தா அது அப்போதான் இருக்கும். ஆனால் நல்லா உள்ள இதை நோக்கி படித்து பார்த்தா இந்த கவிதை வந்து அவர் வந்து ஒரு ஆசிரியர்னால அவர் ஊதியம் அந்த ஊதியம் வந்து குறைந்த ஊதியம் கிடைக்குது ஆசிரியர்களுக்கு. ஸோ அதுக்காக ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் வந்து வந்து நிறையா அந்த போராட்டத்தை இந்த ஆசிரியர்களுக்கு நிறைய நீதிகள் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை தோல்வி அடையுமா அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஸோ இது வந்து அவங்க ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு கவிதையாகவும் இது இருக்கு. ஆசிரியர்களுக்கு இந்த போராட்டத்தை இன்னும் ஊக்குவிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கவிதை இருக்கு. அதே சமயத்தில் மேலோட்டமாக படித்தோம்னா இந்த கவிதை வந்து எல்லா குழுமையும் வந்து தொடர்பு கொள்ள முடியும். ஸோ இது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயம், ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் போராட்டமாக இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்க. ரொம்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரியலனா கூட நம்ம சொல்லிக் கொடுக்க கூட நிறைய பேர் முன் வர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம லைஃப்பை வந்து வாழ்றோம் போது அது எதிர்பார்த்துல நீட்டு கிடக்குற மாதிரி தான். அதான் வந்து ஒரு பட் இது இவர் வந்து ரொம்ப ஆசிரியர்களுக்காக சொல்றதுனால இவர் வந்து ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் கொடுக்குற மாதிரி ஒரு கவிதையாக அவர் எழுதியிருக்காரு. அடுத்த கவிதை வந்து உழைக்கும் மனுஷி வந்து ஒரு பெண் வந்து அவங்க காலையிலேருந்து எழுந்திருக்கிறது இரவு தூங்குற வரைக்கும் நடக்கிற டெய்லி ரொட்டீன், அவங்களோட போராட்டம். ஒரு பெண்ணா பிறக்கிறது ஒரு பெரிய போராட்டம் தான். அவங்க வந்து காலையில எழுந்து அவங்க
வந்து அதப்போ பிள்ளைங்க பார்த்துக்கிறது, அவங்க ஹஸ்பண்ட் கணவனை பார்த்துக்கிறது, அவங்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது, வேலைக்கு அனுப்பி விடுறது, சமைக்கிறது, அதெல்லாம் தாண்டி வரப்போ வேலைக்கு போகிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப 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 அவங்க இதுவே அவங்க ரொம்ப பெரிய போராட்டம் தான். ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி அவங்களோட மொத்த வாழ்க்கையே எப்படி காட்டுறாங்க, ஒரு போராட்டத்தை எப்படி டெய்லி போராட்டத்தை காட்டுறதுக்கான ஒரு கவிதை தான் விளக்கை மனுஷன். ஐயோ அடுத்த கவிதை வந்து கொஞ்ச நேரம் மன்னிக்கவும். சரி, மற்றவர்கள் உங்களுடைய ஒளி வங்கியை வந்துட்டு அடைத்து வைத்திருங்க. நன்றி. நீங்க தொடரலாம் ஐயா. மூணாவது கவிதை வந்து எங்களிடம் இவை மட்டுமே இருக்கிறது. இந்த கவிதை வந்து படிக்கும்போதே தெரியும், இது வந்து ஒரு ஆசிரியர், இது முழுக்க ஒரு ஆசிரியர்கள் கவிதை. அது வந்து இது வந்து ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர் வந்து எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானவங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த கரும்பலகை, அப்புறம் புத்தகம், அழிப்பான ஒவ்வொன்றும் அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம் தெரியுமா? ஸோ அது வந்து அவங்க நினைச்ச எதை வேணா மாற்றலாம். வாழ்க்கையை வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையை ஒன்றும் உயர்த்தக்கூடிய அளவுக்கு கல்வி இருக்கிற ஒரு பவர் வந்து அவங்ககிட்ட இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து எவ்வளோ எங்கிட்ட இப்படிலாம் இருக்கு, ஆனால் அந்த இதை வச்சு நாங்கள் இதை பண்ணுவோம், நாங்கள் எங்கிட்ட இந்த பொருட்கள் இருக்கு, இந்த பொருட்களை வச்சு நாங்கள் இதை பண்றோம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்றாங்க. ஆசிரியர்களோட பவரை வந்து இந்த கவிதையில வந்து அவங்க போறாங்க. அப்போ வந்து இந்த கவிதையை வந்து கடைசியா வந்து நாங்கள் வந்து ஊருக்குள்ள இல்லை, நாங்கள் வந்து சிங்கியோ இல்லை, நாங்கள் செங்கேட்டியோ இல்லை, எங்ககிட்ட இதெல்லாம் இல்லை, நாங்ககிட்ட தலையாட்டி பொம்மைகளோ இல்லை. ஸோ வந்து நாங்கள் வந்து நீங்க சொல்றதெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க போறவங்க கிடையாது. நீங்க வந்து மற்றவங்க கால் அமுக்கி விடுற வேலை இப்பெல்லாம் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து நாங்கள் வந்து கல்வியை கொடுத்து நாங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு மாமடையும், ஒரு சிறந்த ஒரு இளைஞர்களும் சிறந்த ஒரு சிறந்த தலைவர்களை உருவாக்கக்கூடியவங்க தான் நாங்கள் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அடுத்த கவிதை எனக்காக யாரும் பேசவில்லை. இந்த கவிதை தான் வந்து இந்த போராட்டத்தை வந்து ரொம்ப டீப்பா சொன்ன ஒரு கவிதை. அந்த ஆசிரியர்கள் அந்த போராட்டம் வந்து பத்தி பேசுறது. பட் இது வந்து இந்த கவிதை நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்து நமக்கான உரிமைக்காக நம்ம போராடலன்னா நமக்காக கடைசியா வந்து யாரும் பேச மாட்டாங்க. நம்மளோட உரிமைக்காக நம்ம போராடல, நம்ம ஏன் போராடணும், நம்ம ஏன் போராடணும், எதுக்கு நம்ம வந்து எதுக்குமே போராடணும், நான் ஏன் போராடணும், இந்த விஷயத்துக்காக நான் ஏன் போராடணும், இந்த விஷயத்துக்காக நான் ஏன் போராடணும், உங்க வந்து ஒரு நம்ம கண்ணு முன்னுக்கு ஒரு அநீதி நடக்குது, ஸோ அதுக்காக நம்ம அந்த போராட்டத்தை நான் ஏன் பண்ணணும், எனக்கு சம்மந்தம் இல்லையே, நம்ம ஏன் நம்ம முன்னுக்கு ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு உரிமைக்காக நிறைய பேர் போராட, அவங்க தான் சப்போர்ட் நான் ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படியே நம்ம இருந்தோம்னா கடைசியா வந்து நமக்காகவும் கடைசியா யாரும் இருக்க மாட்டாங்க, கடைசியா நமக்காகவும் யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு கவிதை. கடைசி கவிதை பூட்டப்பட வேண்டியவை. இந்த கவிதை வந்து சாதிகள் பற்றி, அதாவது நம்ம வந்து சாதிகளுக்காக நம்ம வந்து கோயிலை போட்டுலாம் அதெல்லாம் நம்ம பூட்டக்கூடாது. நம்ம வந்து கோயில் நம்ம வந்து நம்ம மனசு இந்த அதைதான் நம்ம பூட்டணும். நம்ம வந்து இந்த சாதிகள் விஷயத்த நம்ம வந்து தூக்கி கொண்டாடுறோம்ல, அதை பூட்டணும் அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு கவிதை முத்துக்கிறேன். நன்றி. ரொம்ப
மன்னிக்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன். பட் ஓகே. இதான் இன்னைக்கு அந்த கருத்து. சிறப்பா கவிதைகளை படைச்ச ஐயா அரவிந்தன் அவர்களுக்கு நன்றி. யாராவது வந்துட்டு அவர் சொன்ன கவிதைகளை பத்தி உங்களுக்கு பிடிச்ச கவிதைகள் அல்லது உங்களுக்கு அது தொடர்பான இருந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். சாந்த டீச்சர். ஏன் பாப்பா என்ன மட்டும் முதல்ல கூப்பிடுறீங்க? ஐயா முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் நினைச்சேன் அது உங்களோட புத்தகமோன்னு நினைச்சேன். அந்த கவிதையில நீங்க டைப் அடிச்சீங்களோ? இல்ல, நான் இணையத்துல இருந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டேன். ஸ்கிரீன்ஷாட் பண்ணீங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அந்த கவிதையை இப்ப காட்ட முடியுமாப்பா? முதல் கவிதை அதுல ஒரு இடத்துல அந்த 1 2 கொடும் சொல்லால்னு இருக்கு பாருங்க. அது வந்து கொடும் சொல்லால் இல்ல, இங்கு போட்டு எழுதியிருக்காங்க. அது எனக்கு என்னமோ பிழையா தெரியுது. இஞ்சு வரணும்னு நினைக்கிறேன். கொடுங்கோல்னா இங்கு வரலாம். இது கொடுஞ்சொல் அப்படின்னும் போது அதுக்கான இணை எழுத்து அங்க வரணும். அது ஒண்ணு பார்த்தா அதே மாதிரி இன்னொரு இடத்துல பிழையா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா அது உங்களோட கவிதை அப்படிங்கிறதுனால அந்த குறிப்பு நான் எடுத்து வச்சேன். இணையத்துல இருந்து எடுத்துட்டா நம்ம அது ஒன்றும் செய்ய முடியாது. அது சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அது பேசிக்கலாம். இந்த நெருப்பாற்றில் நீந்தி கிடப்போம், குணமாக எடுத்து சொல்லுங்கள். அது ஏதோ ஒரு விளையாட்டு இதில் குணமாக சொல்ல கேட்போம்ல அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் இருக்கு. எல்லாமே குற்றத்தை பெரிதுபடுத்தி பேசக்கூடிய மனநிலையில தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. அன்பா எதையும் சொல்லக்கூடிய சூழல் இல்லைன்னு சொல்றதா, அல்ல அதுக்கான பொறுமை யாருக்கும் இல்லை. காலம் அவ்வளோ வேகத்தில் நம்மளை கடத்திட்டு போதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்து இன்னொரு கவிதை யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு, அந்த கவிதை கொஞ்சம் போடுங்களேன். எனக்காக யாரும் பேசவில்லை. இந்த கவிதை வந்து எனக்கு கொஞ்சம் ஆத்திரமா வந்துச்சு. எல்லாரும் போய் சாவானுங்க, நீ மட்டும் நோவாம வீட்டில் இருப்ப, நீ வரமாட்ட. ஆனா கடைசியில நமக்கு இது 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 யதார்த்தமா. இந்த கவிதை மிக மிக யதார்த்தமான ஒரு கவிதை. நமக்கு எல்லா போராட்டமும் நடக்கும். இங்க பெரும்பாலும் சம்பள உயர்வுகள் பத்தி பேசியிருக்காங்க. இந்த கவிதையில சொன்ன மாதிரி தான். இப்போ DG 41னா அந்த 29க்கு நம்ம போய் நிற்க மாட்டோம். இது இப்போ டீச்சிங்கில் உள்ள பழைய ஸ்கில். நான் ஆசிரியராக இருக்கும்போது அங்கே 29க்கு நம்ம போய் நிற்க மாட்டோம். அப்புறம் மேலே 48 இருக்கும், அதுக்கும் நம்ம போய் நிற்க மாட்டோம். நமக்கு நம்ம பானைக்குள்ளே எப்போ கல் விழுதோ அப்போ மட்டும் நம்ம குதிப்போம். இதை ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடிய இந்த கவிதை எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். கடைசியில் நமக்கு ஒரு தேவை வரும்போது நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் பொருந்தி பார்க்கலாம். சில நேரங்களில் நண்பனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், நீ போடா நான் வரல அப்படிம்போம். அப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நண்பன் வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அது நியாயம் இல்லை. அந்த மாதிரியான இந்த கவிதை எனக்காக யாரும் பேசவில்லை அப்படிங்கிறது நியாயம். யாருக்காகவும் நான் பேசலையே, அப்போ எனக்காக யார் பேசுவாங்க? இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. நன்றி. இந்த கவிதையை எடுத்து போட்டு பழைய நினைவுகள் பேச வச்சதுக்கு, உங்களுடைய படைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அக்கா மியூட் பண்ணிருக்கா? மன்னிக்கவும். நன்றி டீச்சர், உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு. சரி, வேற யாரும் கருத்துக்கள்? அதற்கு முன்னாடி என்னோட கருத்துக்களை நான் சொல்லிடுறேன். நான் அந்த கவிதையை பார்க்கும்போது ரொம்ப எழுத்துக்கள், அந்த கவிதையில உள்ள எழுத்துக்கள், சொற்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப படிச்சதுமே புரியுற வகையில இருந்தது. நானுமே முதல்ல இந்த புத்தகம் வந்து அவருடையது அப்படின்றது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் கவிதை படிக்கும் போத புத்தகத்துல உள்ள பெயர் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது.
இந்த கவிதைகளை குறிப்பிட்டு இந்த கவிதைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா அரவிந்தன்? நான் வந்து ரேண்டமாக ஏதாவது கவிதை தேர்ந்தேன். ஸோ இந்த புத்தகம் போய் தேர்ந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து இந்த இந்த தலைப்பே எனக்கு ரொம்ப இழுத்துருச்சு. நெருப்பாற்றின ஒரு உள்நீச்சல் வந்து இந்த தலைப்பே எனக்கு வந்து பிடிச்சி இழுத்தனால நான் இந்த கவிதை பற்றி பேசலாம் சொல்லிட்டு தான் கூப்பிட்டு எடுத்தேன். இடையூறுக்கு மன்னிக்கணும் ஐயா. வேலைக்கு போயிட்டீங்களா? இல்லை இல்லை. வேலைக்கு போனீங்கன்னா அந்த சொன்ன இந்த கவிதையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. தளர்ந்துடாதீங்க. அதுக்கு தான் இது வந்து உள்நீச்சல் போடணும். எங்கே உள்நீச்சல்? நெருப்பாற்றில் போய் உள்நீச்சல் போடணும். வெளியே போட்டுட்டா எல்லாரும் பார்த்து நம்மளை பைத்தியக்காரன்றான். உள்ளுக்கே அமைதியாக இருக்கணும். குட். நல்ல கவிதை தேர்வையா இது. சாரிப்பா, உங்க டைம் எடுத்துட்டேன், மன்னிச்சுங்கோ. பரவாயில்ல டீச்சர். தொடர்ந்து திவ்யா, உங்களோட கருத்துக்களை கூற அழைக்கின்றேன். நன்றி அக்கா. நெருப்பாற்றின ஒரு உள்நீச்சல். நிஜமே அரவிந்தன் சொன்னது உண்மைதான் நினைக்கிறேன். தலைப்பே வந்துட்டு ஒரு ஈர்க்கக்கூடிய வகையில தான் இருக்கு. நெருப்புக்குள்ள உள்நீச்சலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டீச்சர் சொன்னதுக்கு அப்புறம் அது சிரிப்பாக இருந்தாலும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த கவிதைகள்ல பார்க்க முடியுது. அரவிந்தன் வந்துட்டு ஆசிரியர் அந்த கல்விதான் படிக்கிறீங்களா ஐயா? இல்ல இல்ல, நான் ஆசிரியர். ஏன்னா பெரும்பாலும் இதுல எல்லாம் ஆசிரியர் சார்ந்த கவிதைகள் இருக்கும்போது கொஞ்சம் அது உள்வாங்கறதுக்கு கடினமா இருந்துச்சு. கவிதை நேரடி பொருளை கொடுத்தாலும் உள்வாங்கறதுக்கு ஆசிரியர் தொழில் நம்ம இல்லையே, அப்ப அங்க என்ன நடக்குது? ஏன்னா நம்ம பார்க்கும்போதுலாம், நம்ம ஆசிரியர்களை பார்க்கும்போதெல்லாம் ஆசிரியர்கள் இருக்காங்க, நல்லாதான் இருக்காங்க, ஓகே, அப்படித்தானே தோணுது. உள்ளுக்கு அவங்க என்ன மாதிரியான சிக்கல்கள் எதிர்நோக்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தானே தெரியும். ஆக அது ரொம்ப சிறப்பா எடுத்து காட்டின கவிதையை நான் இதை பாக்குறேன். கண்டிப்பா நிறைய கவிதைகள் இருந்திருக்கும். அதுல அரவிந்தனுடைய தேர்வு அப்படின்றது ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய படைப்பும் ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி. இருபத்தி 20 நிமிஷத்துல ஒரு கலந்துரையாடல் முடிக்கிறது சரியில்லையே. எப்படி? ஆமாம் டீச்சர். சரி, படைப்பாளரை நம்ம கேள்வி கேட்போம். ஐயா, நீங்க ஆசிரியர் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? இருந்தாலும் இந்த கவிதை முழுக்க வந்து ஆசிரியர் துறை சார்ந்த மாதிரி தான் இருக்கு. என்கிட்ட அந்த கரும்பலகை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றதெல்லாம் துறை சார்ந்து தான் இருக்கு, ஒரு துறை சார்ந்து. அப்புறம் எப்படி அந்த கவிதை உங்களுக்கு ஈர்த்ததா நீங்க சொல்றீங்க? தான் நான் வந்து இந்த குரூப்ல வந்து எல்லாமே ஆசிரியர்களா இருக்குங்க. நிறைய பேர் ஆசிரியர்களா இருக்குங்கனால இந்த கவிதை வந்து உங்களுக்கும் உங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும், உங்களுக்கும் அது தொடர்பு பண்ணும். அதனால அந்த கவிதை நான் எடுத்தேன். அதே சமயத்துல நம்ம எல்லா வாழ்க்கைக்குள்ளேயும் ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க. ஸோ ஆசிரியர் வந்து ஆசிரியர் துறை வந்து அது வந்து சம்மந்தப்படாத ஒரு துறை. நம்ம வந்து அந்த துறை நம்ம வந்து அந்த துறையில இருந்தாலும் இல்லைனாலும் அது வந்து ஏதோ நம்ம வாழ்க்கையில அந்த முக்கியமான நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு துறை தான் அந்த ஆசிரியர் துறை. எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் ஆசிரியர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ அதனால நான் அந்த கவிதையும் எடுத்தேன். நன்றியா. நன்றி. நன்றி. நன்றி டீச்சர். தொடர்ந்து ராம் அவர்களை கருத்துக்களை கூற அழைக்கின்றேன். ராம். அனைவருக்கும் வணக்கம். மன்னிக்கவும், இன்னைக்கு நான் அலுவலகத்துல ரொம்ப பிஸியா இருந்தனால நான் எதையுமே படிக்கல. பட் கலந்துரையாடல வந்து கலந்துக்கணுங்கிறது கூட நான் அங்கே திக் பண்ணல. ஸோ எனக்கு இப்போ பூஜைலாம் முடிச்சுட்டு இப்போ டைம் இருந்துச்சு, டக்கு நான் உள்ளே பூந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விளக்கம் கொடுக்க முடியும். மன்னிக்கவும். சரி, பரவாயில்லை.
சரி. இந்த கவிதைகள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவிதைகளை தேர்ந்தெடுத்ததுக்கு அரவிந்தன் அவர்களுக்கு நன்றி. பெரும்பாலான கவிதைகள் அதுல வந்துட்டு நம்மள சிந்திக்க வைக்கிற கவிதைகளாவே இருக்கு. நம்ப அ வாழ்க்கையில வந்து எத வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படி கடந்து போயிடுறோமோ, அது அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி உதாரணத்துக்கு இந்த ஆசிரியர் தொழிலே சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஆசிரியர் தானே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்துட்டு இருந்தது. ஆ குறிப்பா கோவிட் காலகட்டத்துல நம்ம பார்த்திருக்கலாம். அந்த நெறைய பதிவுகள் ஆசிரியர் பத்தி இருந்தது. ஆனா இந்த மாரி ஒரு கவிதைகள தேர்ந்தெடுத்து நம்ம கிட்ட படிச்சதுக்காக அரவிந்தனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது மூலியமா வந்துட்டு நெறைய பேத்துக்கு தெரியும். ஆசிரியர்கள் வந்து என்னென்ன சவால்கள வந்து எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு. நம்ப டீச்சர் சொன்ன மாதிரி. ஆ தொடர்ந்து லட்சுமி டீச்சர் நெறைய பேர் இருக்கீங்க. கருத்துக்கள சொன்னீங்கன்னா, அ அடுத்தடுத்து அவரு இந்த கவிதை தொடர்பா அவர்கிட்டயும் நம்ம கேள்விகள் கேட்கலாம். பதில் சொல்ல அரவிந்தர் தயாரா இருக்காரு. இல்ல அது தொடர்பா வணக்கம், கருத்துக்கள். வணக்கம்மா. இல்ல இப்ப நானும் கொஞ்சம் பாதியில தான் வந்தேன். ஆனா, நெருப்பாற்றினுள் ஓர் உள் நீச்சல் அப்படின்னா, அந்த நெருப்போட தன்மை எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒரு ஆசிரியருக்கு. அந்த நெருப்பு மாதிரி ஒரு உதாரணத்த காட்டி அந்த தலைப்பே சிறப்பா குடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஆசிரியர்கள் படும் துன்பங்கள் இந்த கவிதையின் மூலம் நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியுது. அரவிந்தனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா, இதுல பெரும்பாலும் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. மன்னிக்கணும், நான் ஆசிரியர் இல்லம்மா. நான் தையல்காரி. நான் ஆசிரியர் இல்ல. ஏதோ எனக்கு இந்த கவிதை துறையில ஒரு ஆர்வம். அதனால எழுத்துத் துறையில அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா சிறப்பான இது. இப்ப நாங்க கூட நெனச்சோம், ஆசிரியர் வந்து ஆசிரியர் வேலைன்னா ஒண்ணும் அவ்வளவு பிரமாதம் படிச்சு குடுக்கறது தானே அப்படின்னு. உங்களுக்குள்ளேயும் இவ்ளோ ஒரு பிரச்சனை, இவ்ளோ ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்றத இந்த கவிதைகள் தெளிவா எடுத்து கூறுதுமா. நல்லா சுலபமா புரிஞ்சு கூடிய அளவுக்கு இருந்தாலும் கவிதை சில வரிகள் வந்து நம்மள வந்து சிந்திக்க வைக்குதுமா. நன்றிம்மா. இவங்க நம்ம தையல்காரிக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். தையலா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உழைக்கும் மனுஷின்னு இன்னொரு கவிதை இருக்கு பாருங்க. அங்க அதிகாலையில் முதல் ஆளாக எழுந்து வாசல் பெருக்கி கோலம் மறைந்து அலைந்து திரிந்து தண்ணீர் சேகரித்து கடைசியா வந்துட்டு நச்சுன்னு ஒரு அடி. ஐயோ, அடுத்த கவிதைக்கு ஓடிச்சு பாருங்க. அந்த 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 பெண் ஒரு நாள் எழுந்ததுல இருந்து முடியிற வரைக்குமான அவ படுற இந்த பாட்டுல கணவனுக்கு எந்த பங்குமே இல்ல. இது ஒரு பெண்ணின் கவிதையா நான் பாக்குறேன். அந்த அந்த கணவனுக்கு எந்த பங்குமே இல்ல. கடைசியில தூங்கும் போதும் அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு ஓய்வு அப்படிங்கிறது கூட இல்ல. அது தாலி கட்டிய மிருகம் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? அது எஸ், அந்த அந்த ஒரு வரி ரொம்ப நச்சுன்னு இருக்கு அந்த கவிதையில. இது நம்ம பாரதிதாசனுடைய ஒரு கவிதை. தலைப்பு இந்த நேரத்துல எனக்கு ஞாபகம் வரல. ஒரு பெண்ணுடைய தினசரி வேலையை காலையில எழுந்து குளிச்சு அப்படியே அந்த ஒரு கவிதை வரும். என்ன தலைப்புன்றது எனக்கு சரியா நினைவுக்கு வரல. அது ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர் கொஞ்சம் அழகா சொல்லியிருப்பார் அந்த பெண்ணுடைய வாழ்க்கைய. இதுல எல்லாமே அந்த பெண்ணுடைய வலியை தான் சொல்லிட்டு இருக்காங்க. உழைக்கும் மனுஷி. நன்றி, நன்றி. நல்லதுப்பா, நன்றி. உண்மையும் கூட தான் டீச்சர். பெண்களுக்கு எங்க டீச்சர் ஓய்வு இருக்குது? காலையில எழுந்திருச்சுல இருந்து படுக்கிற வரைக்கும். வீட்டு வேலையை விட்டுருங்க, அதை தவிர்த்து நம்ம ஒரு தொழில்னு இறங்கிட்டோம்னா அதுலயே நம்ம எவ்வளவு சிரமங்களை எதிர்நோக்குறோம். ஒரு நிமிடம் ஆனாலும் நமக்கு அவ்வளவு வேலைதான். அது குறையறது இல்லையே. அதான் அதே வேளையில அந்த கணவர் புரிந்து அவங்களுக்கு அனுசரியா நடந்துக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை. இல்லைன்னா போராட்டம் தான், போராட்டம் தான். நன்றி. கருத்துக்களை கூறிய லட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வேற யாராவது இருக்கீங்களா உங்களோட கருத்துக்களை கூறுவதற்கு இந்த கவிதைகள் தொடர்பா? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். நான் ஒரு கவிதை பத்தி பேசலான்னு இருக்கிறேன்.
ஆக்சுவலி நானும் ரொம்ப தாமதமா தான் நுழைஞ்சேன். ஸோ மின்னுக்கு சில கவிதைகள் பார்க்குறேன். ஆனா அந்த 32வது கவிதை, "பூட்டப்பட வேண்டியவை" அப்படின்ற ஒரு கவிதை இருக்கு. பார்த்தீங்கன்னா, "அன்று பூட்டிக் கிடந்தவற்றை திறந்து விட்டோம். இன்று திறந்து கிடப்பவற்றை பூட்டிக் கொண்டிருக்கிறோம். சீல் வைக்கும் கரங்கள் சீல் பிடிக்காதோ." இந்த வரியிலே நமக்கு தெரியும். அன்னைக்கு வந்து கோயில்கள்லாம் வந்து எல்லாரும் போக முடியாது. இவருக்கு போணும், இவங்க போகக்கூடாது அந்த மாதிரி இருந்தது வந்து, பேசி பேசி திறக்க செய்துட்டோம். ஆனா திறந்த கோயில்கள்ல இப்ப என்ன ஆச்சுன்னா வந்து, வேறு விதமான பிரச்சனைகள்லாம் தோன்றி, அந்த கோயில்கள வந்து மூடுற நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. "சமாதான சமாதியில் கொட்டி மடியும் இடைச்சாதி சனாதானம் அம்மன் கோவில்களில் ஆண்டைகளுக்கு என்ன வேலை?" அப்படின்னு கேட்குறாங்க. பெரும்பாலும் இந்த அம்மன் கோயில்கள்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். அப்படி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, காவல் தெய்வமா யார் வேணா வழிபடலாம். அந்த கோயிலுக்கும் இப்ப வந்து உரிமை கொண்டாடி, இவங்க தான் வரணும், வர வேணாம் அப்படின்ற ஒரு பிரச்சனைய இது வந்து நான் நினைக்கிறேன், இவங்க வந்து இந்தியா அதாவது தமிழ்நாடு அந்த அந்த பார்வையில எழுதியிருக்கிறாங்க இந்த கவிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். "கடவுள் பாத்திரம் அருந்து ஒருபோதும் பிச்சையிடுவதில்லை. அப்படி பார்த்தால் அது கடவுளே இல்லை" சொல்றாங்க. கடவுள் மேமா வந்து யாரு யாரு கடவுளை தொழுதாலும் கடவுள் வந்து அருள் புரிவான்றது வந்து நம்ம எல்லாரும் நம்புவோம். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. கடவுள் யாரையும் பிரிச்சு பார்க்கல. பட் மனிதர்கள் வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அப்படி அங்க பிரிவுன்னு ஒண்ணு வந்துட்டு அங்க கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அங்க வைக்கிறாங்க. "ஆலயம் தொழுவது ஒரு சாரார் மட்டும் எப்படி சாலவும் நன்றாகும்." இது ஒரு பழமொழி இருக்குல்ல, "ஆலயம் தொழுவது சாலவும் நன்று." அதையே அங்க ஒரு கேள்விக்குறியா வைக்கிறாங்க. "சாணி மூளையை கழற்றி எறி சமத்துவ பயிரை தழைக்க செய்" அப்படி சொல்றாங்க. மூளை வந்து அப்படி மழுங்கி கழிவா ஆயிருச்சாம். அத விட்டுட்டு சமத்துவ பயிரை வந்து நமக்குள்ள வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. "பூட்டப்பட வேண்டியவை கோவில்கள் அல்ல, வெற்றுச் சாதி திமிர்கள்." ஸோ இது சாதி, சமயம் இத சார்ந்து பேசுற ஒரு கவிதையா இது அமைஞ்சிருக்கு. ஸோ இது இப்ப வந்து முழுமையா ஒடுக்கப்பட்டதும், தீர்க்கப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அங்க ஒண்ணும், இங்க ஒண்ணும் அப்படியே நடந்துட்டே இருக்கு. ஒரு சமுதாய பார்வையில் சமயமும், சாதி அப்படின்ற ஒரு அமையல வரியில இருக்கு. ஆனா ரொம்ப எதார்த்தமா, சுலபமா புரிய வேண்டிய வகையில இருக்கு. ஸோ இந்த மாதிரி கவிதைகள் கொடுத்ததுக்கு அவரு அரவிந்தன் அவர்களுக்கு நன்றி. அவ்வளவுதான் என்னோட கருத்து. தேங்க் யூ. அந்த கவிதைய ஒவ்வொரு வரியா வந்துட்டு விளக்கி கூறிய உங்களுக்கு நன்றி. தாமரை அம்மா அவர்களுக்கு நன்றி. ரொம்ப தெளிவாவே விளக்கி கூறியிருந்தாங்க அந்த கவிதைகள. அதுலயும் வந்து இந்த "பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடுவதில்லை" அப்படின்ற மாதிரி அந்த அந்த வரிகள் வந்து விளக்கி கூறும்போது நமக்கே வந்துட்டு புரியுது. அந்த வித்தியாசம் அந்த எத வந்து வேறுபடுத்தி காட்டியிருக்காங்கன்றது. அரவிந்தன் விளக்கியதும் வந்துட்டு இதுல தெளிவா இப்ப புரியுது. சரி, வேற எதுவும் கருத்துக்கள் யாருக்காவது இருக்குதா? அரவிந்தன், உங்களுக்கு அவங்க கூறுனதுல வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? இல்ல, இல்ல. வேற கருத்து எனக்கு இல்ல. சரி, நன்றி. அடுத்து ராம், நீங்க இப்ப தயாரா இருக்கீங்களா? உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு? வணக்கம். தற்போதைக்கு எனக்கு இன்னும் நேரம் பத்தல. எனக்கு கொஞ்சம் அகவாசம் கொடுத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில நான் அலுவலகத்துக்கு போனோனே பட் இதுல வந்து இந்த ஒரு பெண்ணை பத்தி பேசின கவிதை வந்து ஒரு டீச்சர் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அது கொஞ்சம் என் மனசு தொட்ட மாதிரி இருக்கு. பட் நான் அதை தீவிரமா எழுதி நான் அது குரூப்ல வந்து அப்டேட் பண்றேன் என்னோட கருத்தை. சரி, நன்றி. உங்களோட கருத்து, உங்களோட பணி இவ்வளவு வேலையா இருக்கும் போதும் நீங்க வந்து நுழைந்து இந்த கலந்துரையாடல கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வேற எதுவும் கருத்துக்கள் இருக்கா? அப்படி கருத்துக்கள் இல்லைன்னா நம்மளோட கலந்துரையாடல் நம்ம முடிச்சுக்கலாம் என்று. அக்கா, யாரேனும் ஏதாவது எனக்கு ஒண்ணு இருக்கு. இந்த கவிதை வந்துட்டு சொல்லுமா? பார்க்கறதுக்கு ரொம்ப எப்படி சொல்றது? மெய்லோட்டமா நம்ம பார்த்தாக்கா ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஆளாளுக்கு அத பத்தி பேசும்போதுதான் நெறைய விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குள்ளயும் வந்துட்டு இந்த நெருப்பாற்றினோட ஒரு உள்நீச்சல் வந்துட்டு தீப்பொறி கிளப்பி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இப்ப ராம் அவர் சொன்னபோது பார்க்கும்போது, ஓகே அந்த கவிதை எந்த அளவுக்கு ஆழமா வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்றதுலாம் தெரியுது. மற்றபடி ஆசிரியர்கள் எல்லாருமே சொன்ன மாதிரிதான். தாமரை டீச்சர் ரொம்ப அழகாவே வந்துட்டு அந்த கவிதையும் விளக்கியிருந்தாங்க. அத எல்லாரும் சொல்லும்போதுதான், இந்த எழுத்தாளர் யாரு அப்படின்றது தேடணும்னு ஒரு ஆர்வமே வருது. ஆனா அவர பத்தி எதுவும் கிடைக்கல. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, அவருடைய தலைப்புல இருந்து
கவிதைகள்ல பயன்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தை வரைக்கும் ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப அந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் ரொம்ப ஆழமா நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளா தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா, எச்சில் பார்வைகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாமே வந்துட்டு என்ன ஒரு ஏதோ ஒரு விஷயத்த ஊமைப்படுத்தி அவங்க சொல்றாங்கன்றபோது, அந்த சொற்களுடைய கையாடல் அப்படின்றது ரொம்ப அருமையா இருக்கு. அது நான் எல்லா கவிதைகள்லயுமே பார்க்குறேன். ஏதாவது ஒரு வார்த்தைய வந்துட்டு ரொம்ப அருமையா அவர் வந்துட்டு கையாண்டுருக்காரு கவிஞர். சோ அருமை அக்கா. அவ்வளவுதான். ஆமாம். திவ்யா, நான் இத நானுமே பார்த்தேன். ஒவ்வொரு கவிதைகள்லயும் வந்துட்டு அந்த ஏதேனும் அந்த வார்த்தைகள் வந்து நம்மள அந்த ஒரு வார்த்தை தான் போட்டிருக்காங்க. ஆனா அந்த அந்த வார்த்தையுமே நம்மள வந்துட்டு ரொம்ப சிந்திக்க வைக்குது. மேல உள்ள வரிகள் எல்லாமே கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த கவிதைய பொறுத்தவரைக்கும், இதில் உள்ள எல்லா கவிதைகளையும் பொறுத்தவரைக்கும், ஆ எல்லா கருத்துக்களுமே வந்து நமக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் தான். இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய இடத்துல படிச்சிருப்போம். நெறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம். பேசப்பட்ட விஷயங்கள் தான். ஆனா வந்துட்டு அவங்க சேர்த்திருக்கிறது அந்த சில வார்த்தைகள் அப்படி அந்த கவிதை வந்துட்டு ஒரு இயல்பா போயிட்டு இருக்க மாரி இருக்கு. அந்த ஒரு இடத்துல நம்மள வந்து நிப்பாட்டி சிந்திக்க வச்சுருது. அட! இப்படி சொல்றாங்களே! அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகளோட கையாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த கவிதைகள்ல. ஐயா முடிந்தா அந்த கவிதைகள வந்து எங்களுக்கு அ முழுமையா குழுல பகிர்ந்தாலும், நாங்க எல்லாம் வந்துட்டு அந்த கவிதைகள வாசிக்க ஆர்வமா இருக்கோம். கண்டிப்பாக அழைப்பேன். ஆ கண்டிப்பா. சரி, கருத்துக்களை கூறிய திவ்யா அவர்களுக்கு நன்றி. நன்றி அக்கா. நன்றி. வேற யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? இறுதியாக இந்த கவிதைகள் தொடர்பா? இல்ல இந்த கவிதைகள் தொடர்பா ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். கருத்துக்கள் இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, யாருக்கும் எந்த கருத்துக்களும் இல்லை. ஆல்ரெடி எல்லாமே பேசியாச்சு. ஆகையால் இன்று இந்த கவிதையை நமக்கு எடுத்து படைத்த நமது தம்பி அரவிந்தன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து எல்லாருக்கும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைக்கு நடுவுல வந்துட்டு ஒவ்வொருத்தரும் இந்த கவிதையை தொடர்பா தங்களோட கருத்துக்களை தெரிவித்து கொண்டமைக்கு உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் நம்ம கலந்துரையாடல் ஒரு நிறைவை காண்கிறது. நன்றி, நன்றிம்மா. மிக சிறப்பாக நன்றி. வழிநடத்துனீங்க. நன்றி. நன்றிம்மா. நன்றி. நன்றி டீச்சர். எல்லாருக்கும் நன்றி. 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 சரிக்கா, நன்றி. தேங்க்யூ. பாய். ஓகே ஐயா. பாய்.